பிளேலிஸ்ட்ல ஒரு தரமான அப்டேட் வந்திருக்கு. அதை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது அப்டேட் கிடையாது, ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயம் தான். ஸோ நீங்க யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு யூடியூப் பத்தி ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுவது, காப்பிரைட் வந்தா எப்படி சரி பண்ணுவது, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னா என்ன, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீடியோ மேக்கிங், இத பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனல்ல இருக்கு. கண்டிப்பா பாருங்க. இன்னைக்கு பிளேலிஸ்ட்ல ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். கண்டிப்பா பாருங்க. நம்மளுடைய சேனல் 3 மாசத்துல மானிடைஸ் வாங்கியாச்சு. சோ அதுக்கு காரணம் நான் ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணேன். சோ அது மட்டும் தான். அதை பத்தி எல்லாம் நான் டீப்பா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் யூடியூப் சேனலை ஓபன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் யூவை டச் பண்ணிக்கிறேன். நான் லோகோவை டச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலதான் ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னாங்க. சோ கண்டிப்பா அதை என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். பிளேலிஸ்ட்ல வந்திருக்கு. ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, சிஸ்டர் நான் வேற இடத்துல பார்த்து கொஞ்சம் டீப்பா நீங்க சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. சோ அதனால பிளேலிஸ்ட நான் டச் பண்ணிக்கிறேன். அகைன் ஏதாவது ஒரு பிளேலிஸ்ட நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, யூடியூப் டேக். உங்களுக்கு டேக் கொடுக்க தெரியலனா இந்த இடத்துல இருக்கு, நீங்க சரியா பார்த்து கொடுத்துக்கோங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா அகைன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, யூடியூப் பாலிசி ப்ராப்ளம். இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் இதை டச் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல தான் அந்த அப்டேட் வந்திருக்கு. சோ அது எங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த பென்சில் சிம்பிள டச் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே. இப்ப பாத்தீங்கன்னா டைட்டில் ஒருவேளை உங்களுக்கு யூடியூப் பாலிசி ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்க எடிட் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா எடிட் பண்ற மாதிரி ஆப்ஷன் வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், இதை நீங்க டச் பண்ணுங்க. இங்க உங்க பிளேலிஸ்ட்ல எத்தனை வீடியோ இருக்கோ அதனுடைய டைட்டில்லாம் எழுதிட்டு கூட, சோ இதெல்லாம் என்னுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு, நீங்க பாருங்க அப்படின்னு எழுதிக்கோங்க. அகைன் நான் வெளியே வந்துடுறேன். இந்த பேனரை நீங்க பாருங்க. இந்த சினிமா சாங் யூஸ் பண்ணா கைது பண்ணுவாங்க, ஃபேர் யூஸ் பாலிசி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க பாத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வேற தம்ப்நெயில நம்ம வைக்கலாம், ரொம்ப அட்ராக்டிவா வைக்கலாம். சோ பென்சில் சிம்பிளை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா சூஸ் ஃப்ரம் லைப்ரரின்னு இருக்கு. நீங்க ஆல்ரெடி வீடியோக்கு தம்ப்நெயில் கிரியேட் பண்றீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு ஃபோல்டர்ல 10 வீடியோ நீங்க வச்சிருந்தீங்கன்னா இந்த 10 வீடியோவும் சேர்ந்தது போல ஒரு தம்ப்நெயில மேக் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபோல்டர்ல 3 வீடியோ வச்சிருக்கேன். ரீயூஸ்டு கண்டென்ட், ரிப்பீட்டட் கண்டென்ட், டிசிப்டிவ் பிராக்டிஸ் வச்சிருக்கேன். சோ டோட்டலா நான் என்ன தம்ப்நெயில் வைக்கலான்னு பாத்தீங்கன்னா யூடியூப் பாலிசி ப்ராப்ளம் அந்த மாதிரி ஒரு தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணி இந்த இடத்துல வைக்கலாம். ஆனா நான் இப்ப அது கிரியேட் பண்ணல. உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுடைய பிளேலிஸ்ட்ல என்ன வீடியோ இருக்கு, எதை பத்தி நீங்க சொல்ல வரீங்க, ஓவரால் ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி சூஸ் ஃப்ரம் கேலரி இங்க போயிட்டு நெக்ஸ்ட் உங்க கேலரிக்கு டைரக்டா போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் இதை எடுத்துட்டு வந்துட்டு டன் கொடுத்துக்கிறேன். சோ இந்த இடத்துல மாறிடுச்சு, நல்லா பாருங்க. அதுவே திரும்ப இந்த பென்சில் சிம்பிள டச் பண்ணுங்க. டேக் போட்டோன்னு இருக்கு, இதை நீங்க டச் பண்ணி டைரக்டா நீங்க ஏதாவது போட்டோ எடுத்து கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிரியேட் வித் ஏஐன்னு இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏஐ தம்ப்நெயில் எதை பத்தி சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம சிஸ்டம் விண்டோஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லாம் ஓபன் பண்ணோடனே ஒரு தம்ப்நெயில் வரும் பாத்தீங்களா, விண்டோஸ் டிஃபால்ட்டா அந்த மாதிரி தீம் இங்க கொடுத்துருக்காங்க. சோ நீங்க இதை ஏதாவது செலக்ட் பண்ணி கூட நீங்க தம்ப்நெயில செட் பண்ணிக்கலாம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டரான தம்ப்நெயில் எதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி கேலரியில அதை பத்தி எழுதி அதுக்கப்புறம் அப்லோட் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த தம்ப்நெயில் தான். நீங்க பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் தீம் தான். விண்டோ ஓபன் பண்ணும்போது வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி உங்களுடைய பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணும்போது வரும். இப்ப பாத்தீங்கன்னா நான் இதுல ஏதாவது ஒண்ணு டச் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இது நைட் மூட்ல இருக்கு, நீங்க இந்த நைட்டை டச் பண்ணி நைட்டு, மார்னிங், ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி நிறைய இருக்கும். சோ நான் மார்னிங் வச்சுக்கிறேன், கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா மார்னிங் வந்துருச்சு. நீங்க இந்த மாதிரி தீமை செட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி செட் பண்ணிட்டு டன் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல தீம் மாறிடுச்சு. நீங்க இங்க எதுவும் எழுத முடியாது. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பென்சில் சிம்பிள டச் பண்ணி சூஸ் ஃப்ரம் கேலரி இதுக்குள்ளார போயிட்டு நீங்க ரெடி பண்ணி வச்சிருந்த தம்ப்நெயில வச்சுக்கோங்க.
ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அகைன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சேவ் கொடுத்து நீங்க சேவ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்க பிளேலிஸ்டுக்கு எப்படி தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்றது, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஐ தம்ப்நெயில் எப்படி செட் பண்றது, டிஃபால்ட்டா தம்ப்நெயில் எப்படி செட் பண்றது, இது எல்லாமே பார்த்துட்டீங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய மானிட்டைசேஷன் அப்ப 5 ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பத்தி எல்லாம் வீடியோ இருக்கு, கண்டிப்பா பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட ஒரு நிமிஷம் நீங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்தும் இங்க இருக்கு. சோ நீங்க தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய உண்மைத்தன்மை என்ன, எந்த அளவுக்கு டீப்பா சொல்லி தரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்றது, வீடியோ எப்படி அப்லோட் பண்றது, ஷார்ட்ஸுக்கு காப்பிரைட்டை எப்படி கண்டுபிடிப்பது, வீடியோக்கு காப்பிரைட் கிளைம் எப்படி சரி பண்ணுவது, A to Z யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை எல்லா வீடியோவும் இருக்கு. தயவு செஞ்சு என்னுடைய பிளேலிஸ்ட அந்த டைட்டில மட்டும் ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. வாட் கைண்ட் ஆஃப் எந்த வீடியோ இருந்தாலும் சரி, என்னுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒரு வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும். அது மட்டும் இல்ல, அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, வீடியோவா ரெடி பண்றேன். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய டவுட்டை கிளியர் பண்ணிருக்கேன். சோ கண்டிப்பா A to Z ஒரு யூடியூப் பத்தி ஒரு புரிதல் உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனல் ஒரு பெஸ்டா இருக்கும். கண்டிப்பா போயிட்டு பாருங்க, உங்களுடைய கமெண்ட பதிவு பண்ணுங்க. தயவு செஞ்சு என்னுடைய பிளேலிஸ்ட பாருங்க, இல்லைன்னா நீங்க லைஃப் லாங் தேடிட்டே தான் இருப்பீங்க. சோ இந்த தைக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல் பெரும் உதவியா உங்களுக்கு இருக்கும். சோ அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாருங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் அந்த பிளேலிஸ்ட பத்தி எந்த அப்டேட் வந்தாலும் நான் அந்த பிளேலிஸ்ட்லயே ஆர்டரா போடுறேன். கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்குங்க. காப்பிரைட் இல்லாத இமேஜ் நம்ம எங்க இருந்து எடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா அந்த வீடியோவும் போயிட்டு பாருங்க.